ஹலோ மக்களே, வெல்கம் டு நீவி லைஃப் ஸ்டைல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில். ஸோ இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி. ஸோ அதனால் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி டே எப்படி போகுது அண்ட் விநாயகர் சதுர்த்தியோட செலிப்ரேஷன் நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த ஒரு லாங் வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட்டே நானும் எங்கள் அப்பாவும் வந்து ஒரு விநாயகர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அது வந்து எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து எங்கள் கூட இருக்கிறதுக்காக அந்த விநாயகர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே இருக்குது, இந்த வீடியோக்கு அப்புறம் நான் ஆட் பண்ணுறேன். இந்த ப்ளூ கலர் பிளேயர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே இன்ஸ்டண்ட்டாகவும் நிறைய பிளேயர் வந்து செஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க. அண்டு இந்த பெரிய பிளேயர் இருக்குல்ல, இது வந்து 1500 கோல்டு கலர் வந்து ஒரு விநாயகர் வந்து வாங்கியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ மார்னிங் இப்போ வந்து சாமி கும்பிட்றதுக்காக மண்ணில் செஞ்ச பிளேயர் வாங்கணும். ஸோ இப்போ நானும் என் தங்கச்சி எங்கள் அப்பா 3 பேருமே வந்து விநாயகர் வாங்கிறதுக்காக மார்க்கெட் போகிறோம். நாங்கள் என்ன விநாயகர் வாங்குகிறோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக என்னோட அவுட்ஃபிட் வந்து இதுதான். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெடி ஆகிட்டு ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ எடுத்திருந்தேன். ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன், பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு நானும் என் தங்கச்சி எங்கள் அப்பா 3 பேரும் வந்து மார்க்கெட் போகிறோம். எங்கள் அம்மாவுக்கு அப்படியே வந்து ஒரு பாய் சொல்லிவிட்டு மார்க்கெட்டுக்கு போய் பிள்ளையார் வாங்குறதுக்காக நாங்களாம் கிளம்பிட்டோம். பிள்ளையார் வாங்க போகிறோம். ஓகே கைஸ், இப்போ நாங்கள் வந்து பிள்ளையார் வாங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்கோம். எங்கள் அப்பா முன்னாடி போயிட்டுருக்கோம். இங்கே வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு விநாயகர் வாங்கி எப்போவுமே இந்த இடத்துல செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம் வந்து க்ரீன் கலர் விநாயகர் வந்து வச்சுருந்தாங்க. இந்த பக்கத்தில் ஃபுல்லாக வந்து விநாயகர்லாம் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ செலிப்ரேஷன் அப்படின்றதுனால செலிப்ரேஷனுக்கு தேவையான அந்த குட்டி குட்டி கடை மட்டும் இருந்துச்சு. ஸோ இங்கே தான் வந்து வாழை மரம், அந்த தோரணம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதனால் இங்கேயே வந்து ஃபஸ்ட்டே வந்து வாழை மரம் இதெல்லாம் வந்து வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் போயிட்டு விநாயகர் வந்து வாங்கலான்ற பிளானு. அண்ட் செகண்ட் போயிட்டு விநாயகர் வந்து எப்போவுமே நாங்கள் இந்த இடத்துல இங்கே தான் வாங்குவோம். ஸோ அதனால் அங்கேயே போயிட்டு ஒரு விநாயகர் வந்து ஒரு கூடையில் சேஃபாக வந்து வாங்கியிருக்கோம். இந்த விநாயகர்லாம் வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு 50 ருபீஸ் 60 ருபீஸ் கிட்ட விற்பாங்க. உங்கள் ஊரில் என்ன ரேட்டுன்றதை சொல்லுங்கள். அண்டு பிள்ளையாருக்கு போடுறதுக்காக எருக்க மாலை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து கேட்க கட்டி கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அது எல்லாமே வந்து வாங்கிக்கிட்டு வந்தாச்சு. இது எங்கள் ஸ்ட்ரீட் கிட்டே இருக்கிற ஒரு விநாயகர் கோயில். அங்கே வந்து நல்ல ஒரு பாட்டெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. செம்ம வெயில். பிள்ளையாருக்கு வந்து நான் கொஞ்சம் கொடை, அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வந்து நான் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். செம்மையான வெயிலில் வந்து போயிட்டுருந்தோம். உள்ளே போனோன்னே எங்கள் அம்மா வந்து விநாயகருக்கு வாங்கிட்டு வந்த எல்லாருக்குமே வந்து ஆரத்தி எடுத்து தான் வந்து வெல்கம் பண்ணுவோம் வீட்டுக்குள்ளே. ஸோ அதனால் ஆரத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளேயும் வந்து வெல்கம் பண்ணிட்டாங்க. அண்டு உள்ளே போனோன்னே எங்கள் அம்மா வந்து அழகாக வந்து பிள்ளையாரை வச்சு டெக்கரேஷன்லாம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த கோல்டு கலர் பிள்ளையார் தான் எஸ்டர்டே நாங்கள் வந்து வாங்கியிருந்தது. இந்த மாதிரி க்யூட்டாக வந்து எங்கள் அம்மா எப்போவுமே வந்து விநாயகர் வாங்கிட்டு வந்தோடனே ரெடி பண்ணி வச்சுருவாங்க. இப்போ வந்து நானும் என் தங்கச்சி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கெஃபேக்கு போகிறோம். இது எப்போவுமே வழக்கம். இங்கே ஏதாச்சும் வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னா, ரொம்ப இல்லை, இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி ஸ்பெஷல் டேக்கு வந்து கெஃபே போவோம். ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து போகிறோம். கெஃபேக்கு வந்துருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு சாண்ட்விச் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து விரகம் அப்புறம் மோமோஸ், பன்னீர் ரோல்லாம் சாப்பிட்ருந்தோம். இப்போ வந்து டைம் ஒரு 3 o'clock மேலே ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால லைட்டாக ஃபீவரிஷ் இருக்கிற மாதிரியே தோணுது. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். ப்ளஸ் இனிமேல் தான் வந்து கொழுக்கட்டைலாம் செய்யணும். ஸோ அதுக்கு போயிட்டு கொஞ்சம் மறக்காமல், இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நீவி லைஃப் ஸ்டைல் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஹாய். இங்கே வந்து ஒரு ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கொழுக்கட்டை வந்து பாயில் ஆகிட்டு இருந்துச்சு. எங்கள் அம்மா கொஞ்சம் கொழுக்கட்டை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் தங்கச்சி வந்து மோதகம் கொழுக்கட்டை வந்து பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் நானும் போய் ஜாயின்ட் ஆகிட்டு நானும் கொஞ்சம் கொழுக்கட்டை எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். மறுபடியும் எங்கள் அம்மா பண்ணிகிட்டு இருக்கிற கொழுக்கட்டை நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அம்மா வந்து கிச்சனில் போயிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது என் தங்கச்சி பண்ணிகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து க்ரீன் கலர் கொழுக்கட்டை வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இது எங்கள் வீட்டில் இருக்கிற ஃபிஷ் டேங்க்கு. நான் வந்தாலே ஃபிஷ் எல்லாமே வந்து மேலே வந்து நின்று குதிச்சிட்ருக்கோம். ஸோ அதனால் அதெல்லாம் காமிச்சிட்டு, அதுதான் என் தங்கச்சிட்ட காமிச்சிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சாமி கும்பிட போகிறோம்.
இந்த மாதிரி சாமி கும்பிடும்போது நல்ல ஒரு டிவோஷனல் சாங் கேட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதனால் டிவியில் வந்து ஒரு டிவோஷனல் சாங் வந்து போட்டுட்டு நாங்கள் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். எங்கள் அம்மா ஒரு 4-5 டைப்ஸ் ஆஃப் கொழுக்கட்டை எல்லாமே வந்து பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் என் தங்கச்சி இந்த வாட்டி வந்து லட்டு பண்ணியிருந்தா. ஸோ அதனால் அதை வைக்க மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப சூப்பராகவே நல்லபடியாக சாமி எல்லாமே கும்பிட்டோம். இதை இந்த குட்டியாக ஒரு விநாயகர் இங்கே தெரியுது பார்த்திங்களா, இது வந்து என் தங்கச்சி செஞ்சால் ஒரு இயருமே வந்து அவளும் வந்து ஒரு குட்டி விநாயகர் வந்து செய்வா. ஸோ அதனால் அதை இந்த வாட்டி ஷோ பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. டிவியில் வந்து இது வந்து ஒரு ஆராதனையோட ஒரு சீனு. ஸோ லைவில் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் சரி காட்டலாமே அப்படின்னு காட்டிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்களும் பார்த்துக்கோங்க. அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் கொழுக்கட்டை, சுண்டல் எல்லாமே எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இயர்லி ஒன்ஸ் தான் இந்த மாதிரி கொழுக்கட்டைலாம் சாப்பிட்றதுனால டேஸ்ட்டு வந்து நமக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். அண்ட் நைட்டு நாங்கள் ஆற்றுல எடுத்துகிட்டு போய் விநாயகரை வந்து விட்டுட்டு வருவோம். ஸோ நைட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் வந்து ஆறு இருக்குது. அதனால நானே, தங்கச்சி, எங்கள் அப்பா 3 பேருமே போயிட்டு இந்த வருஷம் போயிட்டு அடுத்த வருஷம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விநாயகரையும் ஆற்றுல விட்டுட்டு வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சு அப்படின்றத சொல்லுங்கள். இந்த விநாயகர் சதுர்த்தி ரொம்ப சூப்பராகவே போச்சு. அண்ட் மறக்காமல் நிவி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.